வணக்கம், நான் உங்கள் சபரி பிசி பேருடைய ஃபார்ம்லேருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி குப்பையில் தூக்கி போகிற விஷயத்தை எப்படி கோழிகளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக மாற்றி கொடுக்கலாங்கிறத பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம முட்டையை பாயில் பண்ணி சாப்பிடுவோம், அந்த ஓட தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி அதில் எப்படி கோழிகளுக்கு ஃபுட்டாக மாற்றலாம் அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதை பண்ணினேன். அது என்ன பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த முட்டை தொலியை எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஓவனில் போட்டு இல்லை ஏர் ஃப்ரையர் வச்சுருங்க. அதில் வச்சு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அதில் இருக்கிற ஏதாவது கிருமி ஏதாவது டிசீஸ் இருந்தால் செத்துரும். ஓகேங்களா? ஒரு 180 டிகிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் ரெகுலராக கொடுக்குற ஃபுட்டில் கலந்து கொடுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவலுக்கு கால்சியம் அதுக்கு நல்ல போன்ஸ் எடுத்து கொடுக்கும். அதனால் அதுங்களுக்கு இந்த கால் மடிகிற பிரச்சனை எதுவும் அதிகமாக வராது. ரெண்டாவது, பெட்டை கோழிகளுக்கு முட்டை போடுறதுனால அதுக்கு கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி வேணும். அது கம்மியாக இருந்தால் தான் இந்த தோல் முட்டை போகிற இஷ்யூலாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் பவுடரில் 400 மில்லிகிராம் கால்சியம் சத்து அதில் இருக்குது. ஸோ ரெகுலராக ஒரு கோழிகளுக்கு அதை கொடுத்துட்டு வரும்போது கால் பிரச்சனை வருது, இந்த தோல் முட்டை போடுறது, இது எந்த விஷயமும் வராதுங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பை.